மாமியார் அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஃபிங்கர் ஃப்ரை சிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லீவில் இருக்கிறனால வீட்டில் கேட்குறாங்க. வாங்க எப்படி செய்து போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கணும். நான் தோல் சீவி ஆல்ரெடி எடுத்து விட்டேன். இப்போ இது வந்து நம்ம வேக வைக்கிற ஒரு பாத்திரத்துலேயே டைரெக்டாக தண்ணி ஊற்றி கட் பண்ணி போட போகிறோம். எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாங்களா? இப்போ உருளைக்கிழங்க ஸ்லைஸாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அந்த ஸ்லைஸ் ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அதை நம்ம நீளமாக இப்படியே கட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணலாம், சிங்கிளாகவும் கட் பண்ணலாம். நம்ம அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கட் பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். எல்லா காயுமே நல்லா கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இதை ஒரு அலசிக்க போகிறோம். தண்ணியில் வந்து ரொம்ப ஹார்ஸாக அலசக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப திக்னஸ் இல்லைங்களா, மெதுவாக தானே சாஃப்டாக இருக்கனால ஒரு அலசினா போதும். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால நான் இதையும் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன், 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக தண்ணியில் அலசிட்டு வேறு தண்ணி மாற்றி அடுப்பில் பற்ற வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. சும்மா ஒரு கொதி வரும்போது நுர மாதிரி வரும், அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு நீட்டமாக ஃபிங்கர் ஃப்ரை மாதிரியே வராது, உருண்டை ஆகிடும், எல்லாமே குழஞ்சி போயிடும். இப்போ சூடாக இருக்கனால நான் சிங்கில் தண்ணியை திறந்து விட்டுட்டு வடிகட்டுறேன். இப்போ இந்த மாதிரிலாம் ஈஸியாக சீக்கிரம் தண்ணியெலாம் போயிடும். இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னா பாருங்கள், கையில் வந்து நம்ம அழுத்தினோம்னா ரொம்ப உள்ளே பதியவே கூடாது. இது நல்லா ஹார்ஸாக உடைச்சா உடையும், ஆனால் நம்ம லைட்டாக வந்து அழுந்தையிலே உடையக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் செமியாக தான் வெந்திருக்கணும். இப்போ இதை நான் வடிகட்டிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஈரப்பதம் போகணுங்கிறதுக்காக இதை நம்ம காய வச்சுக்கலாங்க. ஒரு டவல்லையும் நம்ம காய வைக்கலாம், பிளேட்லேயும் கொட்டி காய வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நான் பிளேட்லேயே கொட்டி காய வச்சு போகிறேன். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் உணரணும். இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். கார்ன் மாவு ஒரு 1.25 ஸ்பூனுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க, நம்ம எடுத்த உருளைக்கிழங்குக்கு. மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன், ஆனாலும் நான் போட்டதோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு தான் இருக்கும். நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் போதுங்க, உப்பு அதிகமே தேவைப்படாது. இதுக்கு இவ்வளோ தான் நான் உப்பு போட்டிருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேங்க. இதோட பஜ்ஜி மாவு போட்டுக்கிறோம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலை மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பஜ்ஜி மாவு தான் இருக்குது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ பஜ்ஜி மாவு போட்டிருக்கேன். அடுத்து சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. ரொம்பலாம் போடக்கூடாதுங்க, இதெல்லாம் கொஞ்சமாக தான் போடணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க, பவுலில் போட்டும் பெசரிக்கலாம், பிளேட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு, கொஞ்சம் உணர்ந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணையிலே உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், நல்லா சாஃப்டாக தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இது வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது இல்லைங்களா. இப்போ கொஞ்சமாக தண்ணி நான் ஒரு ஸ்பூனு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பெசர்றேங்க. ஏன்னா அதுலேயே ஈரப்பதம் இருக்கும், கொஞ்சம் உருளைக்கிழங்கு தண்ணி விடும். மொத்தத்துக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி அளவுக்கு தான் பெசறினேன். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெயை வச்சுட்டு காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா உதுத்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ 1 நிமிஷத்துலேயே நம்ம உடனே திருப்பி விடணும், ஏன்னா இல்லாட்டி ஒட்டிக்கும். வடை சட்டியில் ரொம்ப ஒட்டும்னா சைடில் உள்ளது பிடிக்கும், மற்றபடி எதுவுமே ஒட்டாது, எண்ணெயிலலாம் எதுவும் பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்தில் திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லாவே வெந்துருச்சு. கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோங்க, நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஏன்னா கடையிலையுமே இந்த கலரில் தான் இருக்கும், இருந்தாலும் கலர் பொடி பண்ணாமல் பண்ணுறது நல்லதுங்கிறனால நான் ஆட் பண்ணுறதும் இல்லை. அடுத்து இருக்கிறதெல்லாம் இனி போடுற பாருங்களேன். நம்ம போட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் திருப்பி விட்டோம்னா உடனே வெந்துடும். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே கொஞ்சம் கடிக்கையெல்லாம் நல்லா மெதுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது இருக்கிறது எல்லாத்தையும் போட்டேன். தட்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தட்டில் மீதி ஒட்டியே இருக்குது. எண்ணெயிலையுமே எதுவும் ஒட்டாது, இவ்வளோ தான், நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. வாங்க தம்பியை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லலாம். பையனை கூப்பிடலாங்களா? ரொம்ப பிடிக்கும். சாஸ் அவனை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அவன் வந்து எப்படி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்ப்போம். சாஸ் ஊற்றிட்டியா? சாஸ் ஊற்றிட்டேன். சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் அவங்க அம்மாவை செய்ய சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.